பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் கரூர் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் தலத்தை பற்றிய குறிப்புகளை விவரிக்க உள்ளேன். தலத்தின் புராண பெயர்கள் திருவோட்பூக்கி, ஐயர்மலை, ஐவர்மலை, சிவாயமலை, ரத்னகிரி, ரத்னகிரீஸ்வரர் கோவில், மாணிக்கமலை, சிவாயமலை, அரதனச்சலம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாகும். மூலவர் ரத்னகிரீஸ்வரர், ராஜலிங்கர், வாழ்போக்கிநாதர், அரதனாச்சலேஸ்வரர், மாணிக்கேசர், முடித்தழும்பர், காளைக்கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி ஈங்கோய் நாதர் என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார். தாயார் சுரும்பார் குழலி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். தல விருட்சம் வேம்பு மரம் இந்திரனால் உண்டாக்கப்பட்ட சிறப்புடையது. தீர்த்தம் காவேரி தீர்த்தம். இந்த ஆலயத்தின் அமைவிடம் கரூர் திருச்சி மார்க்கத்தில் உள்ள குளித்தலை சென்று அங்கிருந்து மணப்பாறை செல்லும் வழியில் ஐயர்மலை உள்ளது. நகரின் மத்தியில் கோயில் இருப்பதால் பக்தர்கள் எளிதாக கோயிலை அடையலாம். சிவலிங்கத்தின் முன்பு பொய்வாசி கொப்பரை என்னும் நீர் தொட்டி உள்ளது. ரத்னகிரீஸ்வரர் ஆலயம் கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை வட்டத்தில் சிவாயம் ஐயர் மலையில் அமைந்துள்ள ஒரு பாடல் பெற்ற சிவாலயமாகும். மலை உச்சியில் அமைந்துள்ள இக்கோவிலை அடைய பக்தர்கள் 1017 படிகள் ஏற வேண்டும். தல வரலாறு. மணிமுடி இழந்த ஆரிய மன்னன் ஒருவன் இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கின்ற போது அங்குள்ள பொய்வாசி கொப்பரையில் காவேரி தீர்த்தம் ஊற்றி நிரப்ப முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் தீர்த்தம் ஊற்ற கொப்பரை நிரம்பவே இல்லை. ஊர் மக்கள் அனைவரும் ஊற்றியும் நிரம்பாததால் மன்னன் கோபம் கொண்டு தன் வாளை உருவி சுவாமி மீது வீசினான். இதனால் சுயம்புவில் இருந்து ரத்தம் வந்தது. இதையடுத்து மன்னன் தன் தவறை உணர்ந்து இறைவனை வணங்கினான். இதையடுத்து இறைவன் தோன்றி மன்னனுக்கு அருளாசி வழங்கி ரத்தனங்களை வழங்கினார். அந்த தழும்பு இன்னும் சுவாமியின் முடியில் உள்ளது. இமயமலையின் வடப்புறம் உள்ள புஷ்பபத்ரா நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த அகஸ்திய முனிவரை தன்னுடன் தீர்த்த யாத்திரைக்கு வருமாறு நாரதர் வேண்டவே இருவருமாக புறப்பட்டு காஷ்மீரம், பிரபாசம், வில்வாரண்யம், கேதாரம், காசி, பிரயாகை, அவந்தி, ஓமதி ஆகிய தலங்களை தரிசித்தனர். பின்னர் குச்சல கேத்திரத்தை தரிசிக்க வேண்டி நாரதர் அகஸ்தியரிடம் விடைபெற்று சென்றார். பின்னர் பல சிவக்ஷேத்திரங்களையும் தரிசித்துவிட்டு விந்திய பருவத்தில் ஒரு பிரேதத்தை கண்டு அதன் வரலாறை அறிந்து கருணை கொண்டவராய் நற்கதி உண்டாக்க வேண்டும் என்று அப்பிரேதத்துடன் அகஸ்திய முனிவர் கடம்பவனம் அடைந்தார். அங்கு காவிரி நீரை அதன் மீது தெளித்தவுடன் அப்பிரேதம் திவ்ய சரீரம் பெற்று முனிவரை வணங்கிவிட்டு கடம்பவனநாதரையும் அம்பிகையும் துதித்து பின்னர் விமானம் ஏறி கைலாயத்தை அடைந்தது. கடம்பவனத்தில் வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள சிவபிரானை அகஸ்தியர் இடைவிடாமல் சூரிய அஸ்தமனத்திலிருந்து பூஜை செய்து வந்தார். மறுநாள் காலை உதயத்தின் போது அவருக்கு அருள் செய்யும் பொருட்டு அவர் முன் காட்சி அளித்தார். அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்த முனிவர் பெருமானை பலவாறு தோத்திரம் செய்தார். பிறகு ரத்னகிரியை அடைந்து மேற்புறத்தில் தனது பெயரால் ஓர் தீர்த்தம் உண்டாக்கி கங்கை முதலிய எல்லா தீர்த்தங்களையும் அதில் ஆவாகனம் செய்தார். அதில் தானும் ஸ்நானம் செய்துவிட்டு மத்தியான காலத்தில் வேத மந்திரங்களால் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து நிவேதனங்கள் செய்தார். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு கருணை கடலை, சர்வலோக நாயகா ரத்னகிரீசனை உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று துதித்தார். அப்போது கோடி சூரிய பிரகாசத்துடன் சுவாமி அவருக்கு காட்சி அளித்தவுடன் முனிவர் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி வேத ரகசியமான ஸ்ரீ பஞ்சாட்சர மகா மந்திரத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்.
ஆராளகேசி அம்பிகையோடு சர்வாலங்கார சுந்தரராக காட்சியளித்த பெருமான் அகஸ்தியரின் சிரத்தின் மீது தனது திருக்கரங்களை வைத்து பஞ்சாட்சர உபதேசம் செய்து அருளினார். அன்று முதல் அகஸ்தியர் ஜீவன் முக்தர் ஆனார். மேலும் இது அகஸ்தியர் இறைவனை நண்பகலில் தரிசித்த தலம் என்பதால் ரத்னகிரீஸ்வரருக்கு மத்தியான சுந்தரர் என்ற பெயரும் உள்ளது. இதன் காரணமாக இங்கு உச்சிக்கால வழிபாடு சிறந்தது. இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியுடன் விளங்கும் இம்மலை ஜோதிர்லிங்க வடிவமாக மேலுமலையின் ஒரு சிகரம். ஆலயம் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த மலைக்கோவில் சுற்றிலும் 8 பாறைகளுக்கு நடுவே உள்ள 9வது பாறையில் அமைந்துள்ளது. அந்த 9வது பாறையில் ஈசன் மலைக்குழந்தீஸ்வரராக சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். ஈசனுக்கு மலைக்குழந்தீசர், மத்தியான சொக்கர் என்ற திருப்பெயர்களும் உண்டு. பிராகாரங்களும் பிரணவ வடிவில் அமைந்திருப்பதால் இத்தலத்துக்கு சிவாயமலை என்ற பெயரும் உண்டு. ஏறும் வழியில் அங்கங்கே 4 கால் மண்டபங்களும் இருப்பதால் அவ்வப்போது களைப்பாரி மலை ஏறலாம். அடிவாரத்தில் உள்ள புராதன விநாயகரை தரிசித்து ஏறத் தொடங்க வேண்டும். அடிவாரத்தில் 4 சன்னதிகள் அலங்கார வளைவு உள்ளது. படிகள் ஏறத் தொடங்கும் போது ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. அவரையும் வணங்கிவிட்டு மலை ஏறலாம். சுமார் 75 படிகள் ஏறியவுடன் பொன்னிடும் பாறை என்ற சன்னதி உள்ளது. 750 படிகளை தாண்டிய பின்பு உகந்தாம்படி வருகிறது. இங்கு விநாயகர் சன்னதியும் கிழக்கு நோக்கியுள்ள அம்பாள் சுரும்பார் குழலி சன்னதியும் உள்ளன. அவற்றை வலமாக வந்து மேலேறி சென்றார் வாட்போக்கிநாதர் சன்னதியை அடையலாம். கார்த்திகை சோமவாரம் 1017 படிகளில் பக்தர்கள் புரண்டே மேலேறி மலைக்கோயிலுக்கு வருவது சிறப்பு. இந்திரன், ஜெயந்தன், வாயு, ஆதிசேஷன், அகஸ்தியர் முதலியோர் இத்தலத்தை இறைவனை பூஜித்து பேர் பெற்றுள்ளனர். காலையில் குளித்தலை காவிரி கரையில் உள்ள கடம்பர் கோவில், மதியம் ஐயர்மலை அதாவது ரத்னகிரீஸ்வரர், மாலையில் யுங்கோய் மலை மலைநாதர் ஆகிய 3 தலங்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. கார்த்திகை சோமவாரத்தில் இவ்வாறாக ஒரே நாளில் வழிபட்டு பக்தர்கள் நலம் அடைகின்றனர். ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் நடந்த போரில் வாயுதேவன் மேலுமலையிலிருந்து பெயர்த்து எடுத்த ஒரு முடியே இத்தலம். சிவராத்திரி நாளில் அல்லது முன்பின் நாட்களில் சூரிய ஒளி சுவாமிக்கு நேரே அமைக்கப்பட்டுள்ள சாளரம் வழியாக வந்து மூலவர் மீது படுகிறது. இப்பெருமானுக்கு நாள்தோறும் அருகில் உள்ள காவிரியிலிருந்து 10 குடங்களில் நீர் கொண்டு வரப்பட்டு உச்சிக்கால அபிஷேகம் செய்யப்படுகிறது. இன்றும் இப்பொறுப்பை 12ஆம் செட்டியார் என்னும் மரபினர் ஏற்றுக்கொண்டு குருக்கள் மூலம் நடத்தி வைக்கின்றனர். இடையில் ஒருவன் சுவாமிக்காக கொண்டு சென்ற பாலை கவித்த காகம் இறைவன் ஆணையில் இறந்து போனதால் இம்மலையில் காகங்கள் உலவுவதில்லை என்பது செவி வழி செய்தி. காகம் அணுகாமலை என்பர். இதை உறுதிப்படுத்துவது போல் இந்த மலையின் உச்சியில் காகம் பறப்பதில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கே இடி பூஜை நடைபெறுகிறது. ஆயினும் ஆலயத்துக்கோ அதில் உள்ள சிலா மூர்த்திகளுக்கோ எந்த ஒரு பாதங்களும் ஏற்படுவதில்லை. இம்மலையில் உள்ள பாம்புகள் தீண்டினால் விஷம் ஏறுவதில்லை. மணி முடி இழந்து தேடி வந்த ஆரிய மன்னனுக்கு ரத்தனமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்கிழியும் இறைவன் கொடுத்ததும் இத்தலத்தில்தான். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார். திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடியுள்ளார். வள்ளல் பெருமான் தாம் பாடி அருடைய விண்ணப்ப கலி வெண்பாவில் ஓங்காது நாள் போக்கி நிற்கும் நவை உடையார் நாட அரிது ஆம் வாட்போக்கி மேவுகின்ற வள்ளலே என்று போற்றியுள்ளார். சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்த பச்சை பால் மாலை வரை கெடாது. பத்தி, கற்பூரம் ஆகியவை பாலில் விழுந்த போதிலும் கெடுவதில்லை. அபிஷேகம் செய்த பால் சிறிது நேரத்தில் கெட்டியான சுவை மிகுந்த தயிராக மாறிவிடுகிறது. இது இக்கோயிலில் இன்று வரை நடக்கும் அதிசயமான ஒன்றாகும். பக்தர்களே, இன்றைய தினம் கரூர் ஐயர்மலை என்கிற அருள்மிகு சுரும்பார் குழலி சமேத அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவத்தலம் பற்றிய குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.